ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சில்லி சில்லி ரெசிபிக்கு உங்களை வர வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டை இது என் பாட்டியோட ரெசிபி. என் பாட்டி எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராமு 250 கிராமு மைதா எடுத்துருக்கிறேன். 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ரியலாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் பாட்டி செய்யும் போது நிறைய பேர் அவங்க பசங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்களாம். அப்போ எங்கள் அம்மா கற்றுக்கினாங்க. எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கினேன். பாருங்கள், இதில் இந்த மாவில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, அந்த நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்ல பதத்துக்கு நம்ம எப்படி மாவு பிசைகிறோமோ சப்பாத்தி மாவு அப்படியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ட பாரு. இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு தேங்காய், முழு தேங்காய், உங்கள் வீட்டில் ஃபேமிலி பெருசாக இருந்தால் நீங்கள் 2 தேங்காய் கூட எடுத்துக்கலாம். வெறும் தேங்காய் பால்லையே நீங்கள் செய்யலாம். பாருங்கள், நான் ஒரு முழு பெரிய தேங்காய் நல்லா உரிச்சு எடுத்துக்கினேன். இப்போ இதை நல்லா துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி உங்கள் விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், துவி அரைச்சியும் எடுத்துக்கினேன். பாருங்கள், அரைச்சி நல்லா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா மையாகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இதில் தேங்காய் பால் நிறைய கிடைக்கும். தேங்காய் பால் நிறைய கிடைக்கும். பாருங்கள், இதை நீங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் 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 இந்த தேங்காவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு இந்த தேங்காய் பால் மொத்தையும் எடுத்துக்கின்னு இதோட திப்பியை நீங்கள் இந்த தேங்காய் பர்ஃபி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா சட்னிக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தேங்காய் பாலை மொத்தமாக ஃபுல்லாக எடுத்துக்கின்னு இதில் உங்களுக்கு நல்லா எவ்வளோ ஒரு பால் வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் பாலில் செய்வாங்க. நீங்கள் இது தேங்காய் பாலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், இதில் பட்டை போட்டிருக்கிறேன். ஒரு 3 பட்டை, ஏலக்காய் போட்டிருக்கிறேன். ஏலக்காய் நம்ம தேங்காய் அரைச்சும் போது கூட ஏலக்காய் போட்டுக்கினேன். இதில் கூட நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம் வேணும்னா. பாருங்கள், 250 கிராம் நான் சுகர் எடுத்துருக்கிறேன். 250 கிராம் சுகரும் நான் ஆட் பண்ணிக்கினேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ஸ்வீட் செய்யும் போது அந்த ஸ்வீட் நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டோட தன்மை எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இதை பிசைஞ்சு வச்சிருந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கினேன். நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு திரட்டி எடுத்துக்கின்னு கட் பண்ணிக்கினாலும் அப்படியே செய்யலாம். நல்லா உருண்டை பிடிக்கிறதுனாலும் க்ளீனாக அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் பாருங்கள் உருண்டை பிடிச்சிருக்கிறேன். அப்புறம் சப்பியாக திரட்டி இருக்கிறேன். எப்படியெல்லாம் எனக்கு மனசுக்கு வந்துச்சோ அப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிச்ச மாவு சேர்த்துக்கின்னு இது நல்லா வேகட்டும். இது நல்லா வேந்த பிறகு நம்ம இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி மட்டும் பாருங்கள். நம்ம இன்னொரு பொருளும் இதை சேர்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தனியாக இருக்குது. நீங்கள் கடைசி மட்டும் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. நல்லா இது வெந்த பிறகு பாருங்கள், இது நல்லா இப்படி விட்டுக்கோங்க. ஏன்னா இது அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம தண்ணி நிறைய சேர்த்துருக்குறோம். ஸோ சர்க்கரையும் நீங்கள் ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் இனிப்பு தன்மை கம்மியாக இருந்துச்சுன்னு நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கினேன். நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா பசங்க இப்போ லீவில் இருக்குவாங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் இது ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால தான் நானும் அடிக்கடிக்கு செய்வேன் இது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கின்னு இதை இந்த பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். ஏன் இந்த மாவு சேர்த்துக்கணுன்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுல கட்டி ஆகிடும். நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு தெரியும் மாவு சேர்த்துக்குன்னா இது கட்டி ஆகிடும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இன்னும் இது கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வச்சிங்கனாலே கொஞ்சம் கட்டி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கினேன். உங்ககிட்ட முந்திரி இருந்துச்சுனாலும் முந்திரியும் போட்டுக்கோங்க. எங்கிட்ட முந்திரி இருந்தில்ல, பாதாம் இருந்துச்சு. பாதாம் 2 டீஸ்பூன் நெய்யை விட்டு, நெய் நல்லா சூடான பிறகு இது நசுக்கி வச்சுருந்த பாதாமை இதில் போட்டு நல்லா
கொஞ்சம் அது பொரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், அது நல்லா அந்த கொஞ்சம் அது ஃப்ரை ஆகணும். ஏன்னா பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த கொழுக்கட்டையில் வந்து இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் அப்போ பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது எவ்வளோ கட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை போட்டு பாருங்கள், இது பார்க்கும்போதே உங்களுக்கு டெம்ட் ஆகுது இல்லை சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.